Hi India Glitz viewers, நான் தான் உங்களுடைய நண்பன் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இப்போது பாகன் ஸ்ரீகாந்தாக மாறி இருக்கேன். நண்பனுக்கு பிறகு நான் பண்ண படம் இது. ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். என் கூட சக நடிகைகள் வந்து ஜனனி ஐயர், கோவை சரளா மேடம், ஜார்ஜ், சூரி பாண்டி மற்றும் பலர். முழுக்க பொள்ளாச்சி திருப்பூரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அழகான ஒரு கிராமத்து சைடும் நீங்கள் திரும்ப அதே மாதிரி ஒரு வேகமாக ஒரு ஓட்டமுள்ள ஒரு வாழ்க்கை உள்ள திருப்பூர் சைடும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் அண்ட் நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாக்ஸ். அஸ்லம் என்ற புது இயக்குனரோட இந்த முதல் முயற்சி இது. விபி ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி விஸ்வாஸ் அண்ட் பிரசாந்த் அப்படின்னு சொல்லி 2 பேர் நண்பர்கள், கர்நாடகாவுக்கு சேர்ந்தவங்க. அவங்க முதல் முறை படம் எடுக்கிறது வந்து தமிழ் படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வந்தவங்க நிச்சயமாக நல்ல படத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தோஷப்படுறேன். ஜேம்ஸ் வசந்த் சார் தான் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அருமையான பாடல்கள், 5 பாடல்கள், 5 விதமான பாடல்கள். அண்ட் அவருக்கு மெலடி வந்து பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ இந்த படத்துலேயும் அழகான ஒரு மெலடி அமைஞ்சிருக்கு. அண்ட் ரீரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆடட் டு இட் படைப்பிடிப்பு வந்து லக்ஷ்மண், வெண்ணிலா கபழிக்குழு, இப்போ புத்தகம், இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்ருக்கவர். நல்ல ஒரு டோன் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கும் ஒரு கரெக்டான சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அவசியம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் டச் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணதில். கெவின் எடிட்டிங், ஆண்டனியோட அசிஸ்டன்ட் அவர், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஃபைட்ஸ். அண்ட் இட்ஸ் நல்ல ஒரு டீம். நல்ல கண்டென்ட் இருக்கும்போது நிச்சயமாக நல்லா வரும் நம்பிக்கை. நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா தைரியம் பண்ணி படம் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நண்பனுக்கு பிறகு கொஞ்சம் காஷியஸாக தான் இருந்தேன். இது நண்பனுக்கு இடையிலே வந்து கேட்ட ஒரு கதை தான். இது ஆக்சுவலி நண்பனுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கதை. நண்பனுக்கு இடையில பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம். பட் அதுக்காக கெட்டப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பண்ண முடியாமல் போச்சு. நண்பன் முடித்த உடனே முதல்ல ஆரம்பித்த படம். அண்ட் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் நண்பனுக்கு பிறகு நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த கதை வந்து கரெக்டாக வந்து எடுக்கப்பட்டால் நிச்சயமாக ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே எல்லா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது வந்து நல்ல கதை இருந்துச்சுன்னா அது புது இயக்குனராக இருந்தாலும் சரி, பெரிய இயக்குனராக இருந்தாலும் சரி ஜெயிக்கும். ஸோ இந்த கதைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்ல ஹியூமர், அட் தி சேம் டைம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன தாக்கம், மனசுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. காதல் இருக்குது, லவ், காமெடி. அண்ட் அளவுக்கு மீறின ஒரு ஆக்ஷன் கிடையாது இதில். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆபாசம் கிடையாது. விறுவிறுன்னு இருக்குது ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஐ திங்க் இட் ஆல் மேக்ஸ் அ குட் இன்க்ரீடியன்ட் ஃபார் அ குட் சக்ஸஸ்ஃபுல். சில நேரத்தில் வந்து நல்ல கதைக்கு வந்து கரெக்டான ப்ரொடியூசர் அமையாமல் போயிடும். அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வேறு யாருன்னா கதை சொல்லுவாங்க. ஸோ சொல்ல முடியாமல் போயிடும். எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அபவுட் ஃபாலோயிங் இன் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த கதை வந்து அமீர் சார் அவர் ஒரு வேலை பார்த்து போயிருக்கலாம், அவரோட கதைகள்னு அவர் போயிருக்கலாம். பட் அவருக்கு எங்கேயோ ஒரு தோணுச்சு, ஸ்ரீகாந்த் இந்த பையனுக்கு வந்து நல்ல கதை அமைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் அந்த கதையை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்படி தான் இட்ஸ் ஆல் அபவுட் இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒருத்தருக்காக நம்ம ஏதோ செஞ்சுக்கிறது தான். ஸோ அவர் அந்த இடத்துல யோசிக்காமல் இருந்தால் எனக்கு இந்த கதை கிடச்சிருக்காது. ஸோ யோசிக்காமல் இருந்ததுனால தான் எனக்கு இந்த கதை கிடச்சிது. அதே மாதிரி கதை பிடிச்ச உடனே நான் வந்து 4 பேர்கிட்ட முயற்சி பண்ணேன். அண்ட் அப்படி அமைஞ்சது தான் இது. ஐ அப்ரிஷியேட் பிரசாந்த் அண்ட் விஸ்வாஸ். அவங்க வந்து 10-15 நிமிஷம் தான் கேட்டிருப்பாங்க. அவங்க லைன் கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் தான் இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணாங்க. நல்ல கண்டென்ட்டுங்க, குவாலிட்டியாக இருக்குது. அவங்க சொன்னாங்க நல்ல கதை, எங்களுக்கு ஏதோ ஒரு படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு அவங்க வேறு பிஸ்னஸில் இருக்காங்க, ஸோ இந்த சொன்ன கதையை அப்படியே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இட் ஹேப்பன் ஃபிலிம் பிளேஸ். பேசிக் ஹீரோவோட நேச்சர் என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்லுவோம், ஓவர் ஆம்பிஷியஸ் லேட், ஒரு யங்ஸ்டர். நிறையா கற்பனைகள், நிறையா வந்து ஆசைகள் இருக்குது. ரொம்ப விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. தன்னோட சுயநலத்துக்காக எத்தனையோ பேரை வந்து துன்படுத்தியிருப்பான். பட் தனக்கு அது தோணாது. தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து எப்படியே தான் அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தான் தன்னோட வாழ்க்கையை நினச்சிக்கிறாப்பு. வெரி ஒரு லாங்கவிட்டி, உழைச்சி ஏதோ ஒரு வகையில் சாதிக்கணுன்றது இருக்காது. குறுக்கு வழியில் வந்து சாதிச்சணும்னு நினைக்கிறான். பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசுமையாகவும் திருப்பியும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
என்ன சொல்லுவோம், ரிலாக்ஸ்டான ஒரு இடம். அந்த 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 லொக்கேஷனை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா பொள்ளாச்சி பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வயல், அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் திருப்பூர் பக்கம் வந்துட்டீங்கன்னா ஒரு காங்க்ரீட்டில் ஜங்கிள், அங்கே வந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கை. அடுத்தவங்க பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் இருக்காது, தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. உழைச்சாதான் வாழ்க்கைன்றது திருப்பூர். அண்ட் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ விதவிதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம். இவன் வாழ்க்கை வந்து திசை திரும்புறதுன்றது வந்து இந்த பொள்ளாச்சியிலேருந்து போய் திருப்பூருக்கு போய் சேரும்போது தான் அங்கே இருக்கிறவங்க பார்க்கும்போது தன் வாழ்க்கையை மாறுது. ஒரு புது உலகம் வந்து பார்க்குறான். அதுதான் அந்த பேசிக் ஜியாகிரபிக்கான ஐ திங்க் சப்போர்ட்டிவ் நேச்சர். இந்த என்டையர் கதைக்கு பொறுப்பு நான் ஆகிட்டேன், என்னோட ஷோல்டர்லாம் போகிறது. ஸோ நான் மேக்கர் அப்படின்னு சொன்னால் இந்த கதை ஃபுல்லாக நான் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் அதை தாங்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பக்கம். இன்னொன்று பாகன், அதாவது யானை பாகன், குதிரை பாகன். யானை ஓட்டினாலும் அது பாகன் சொல்லுவாங்க, குதிரை ஓட்டினாலும் சொல்லுவாங்க. இங்கே சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு பாகன். ஸோ இங்கே சைக்கிள் தான் தான் வந்து ஓட்டிகிட்ருக்க. தன்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய ஆசை வந்து சைக்கிள். அந்த சைக்கிள் கூட பெரிய ஒரு நட்பு ஏற்படுது. சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அது கூட பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க எத்தனையோ சாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பழைய நினைவு வந்து அவங்க கூட வச்சுப்பாங்க. சென்டிமெண்டலாக இருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், எத்தனையோ சாதித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முதல் வண்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைக்கிளும். தனக்கு அதனோட பெரிய ட்ராவல் இருந்திருக்கும், நிறையா விஷயங்கள் அதில் அந்த ஜேர்னியில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது கூட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த சைக்கிள் வந்து ஒரு கேரக்டராகவே இருந்திருக்கு இந்த படத்தில். வெல், நரேட்டிவ் பார்ட் வந்து சைக்கிளில் இருந்திருக்கும். ஜனனி கூட நல்ல காட்சிகள் இருந்திருக்கு. அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். அண்ட் அவங்களுக்குள்ளேயும் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி. ஸோ இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். எங்களுக்கு டயலாக் வந்து கோஆர்டினேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. சைக்கிளாக அவங்களா அப்படின்னு சொன்னால் ஐ வுட் சே ஆப்வியஸ்லி ஹீரோயின் தான், அந்த கெமிஸ்ட்ரி தான். சைக்கிள் வந்து நரேட்டிவ் பார்ட். எனக்கு டைரக்டர் வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அது, அவங்க சைக்கிள் ஓட்ட தெரியுமா தான் கேட்டு, அதுக்கப்புறம் தான் கதை சொல்லுவேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் ஒருவேளை தெரியலன்னா நீங்கள் கதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னாரு. ஐ ஷாக்ட் ஆக்சுவலி. ஸோ இட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் இஸ் தேர். இந்த படத்தில் கேரியர் இருக்குது, பட் அவன் கேரியர் இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. பட் அது இல்லாமல் அந்த அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் அந்த சைக்கிள் பெல்லுக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும். என் கூட கோவை சர்லா மேடம், ஜார்ஜ் சார், திருப்பியும் சூரி பாண்டி நடிச்சிருக்காங்க. கோவை சர்லா மேடம் நகைச்சுவைன்னா அவங்களுக்கு கைவந்த கலை, அவங்க அப்படியே அவங்க ரத்தத்தில் ஊர்னதுன்னு சொல்லுவேன். எனக்கு நிறைய காட்சிகளில் வந்து அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இந்த விஷயம் நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க பற்றி யோசிக்காமல் அந்த சீனோட சக்ஸஸ் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அந்த சீன் நல்லா வரணும் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. வெரி நைஸ். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹர். அவங்களுக்கு அந்த டான்ஸ், அந்த ரிதம் சென்ஸ் பார்த்தேன். ஒரு சாங்கில் 2 பேர் சேர்ந்து ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா வந்துச்சு. சிம்பசிமா சாங். பர்ஃபார்மர், ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர். ஜார்ஜ் சாரும் சீரியஸான காட்சிகளில் பார்த்துட்டு இதில் வந்து ரொம்ப லைட்டர் வெயினில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவர்களையும் சீரியஸ் சைடும் நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில். சூரி பாண்டி, வெரி டேலண்டட் 2 பீப்புள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஹியூமர் சைடு வந்து அவங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ட்ராக்குன்னு இல்லாமல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடையும் இருந்து அந்த கதைக்கு அந்த காட்சிகளில் வந்து ஹியூமர் இருக்கிறதுனால தான் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல்கள். ஒரு பர்டிகுலர் பாட்டு சிம்பசிம்பான்ற ஒரு ஃபாஸ்ட் நம்பர் வந்து கம்ப்ளீட் அந்த பொள்ளாச்சியில் தான் எடுத்திருக்கோம். சுட்டு வட்டாரத்தில் ரொம்ப வேகமான ஒரு பாட்டு. அது நிறைய 30 டான்சஸ் வச்சு எடுத்தோம். அது கிட்டத்தட்ட 5 நாள் ஷூட் பண்ணோம் இந்த வெயிலில், விதவிதமான லொக்கேஷன்ஸில். அதுக்கப்புறம் மற்ற சாங்ஸ், ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது, சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் அந்த ட்ராவல் காட்டுது. திருப்பியும் இன்னும் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து நாங்கள் கர்நாடகாவில் சக்லேஷ்புரா, திருப்பியும் சம்வேர் அரௌண்ட் மேல்கோட்டையில் எடுத்தோம். அருணாச்சலம்லாம் ஷாஜஹான்லாம் எடுத்த இடம், அந்த இடத்துல எடுத்தோம். திருப்பியும் வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் கர்நாடகாவில் எடுத்தோம். அண்ட் அதர் தென் தட் ஐ வுட் சே இன்னொரு சாங்கும் அதே மாதிரி தான் ஒரு மாண்டேஜ் சாங் வந்துட்டுருக்கும். அண்ட் ரீரெக்கார்டிங் ஒரு பெரிய ப்ளஸ். வெறும் பாடல்கள் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜேம்ஸ் சுஷாந்தோட ஸ்ட்ரென்த் அங்கே காட்டுது. வேறு அதை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த விபத்தும் நடக்கவே இல்லை. நடக்காத ஒரு விஷயம் யாரோ தவறாக எழுதிட்டாங்க, சொல்லிட்டாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ். மிஸ்கம்யூனிகேஷன் தான், அவங்களே தப்பு சொல்ல முடியாது.
எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு கீறலும் இல்லாமல் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணார். ரொம்ப ப்ளசண்ட்டாக நாங்கள் முடித்தோம் இதே படத்தில். ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் அண்ட் வெரி கம்ஃபர்டபுளி டன். அண்ட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். தேர் இஸ் அ பர்டிகுலர் சீக்வன்ஸ். நான் வந்து திருப்பூருக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வருவேன். ஒரு 3-4 நாள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு அம்மா கிட்ட வருவேன். அந்த ரியலைசேஷனுக்கான ஒரு சீன் இருக்கும், அம்மா கிட்ட பேசுகிற சீன். அது ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சீனாக இருந்துச்சு, ரொம்ப டச்சிங் சீன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருந்துச்சு. இல்லை அந்த அந்த பர்டிகுலர் காட்சியில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் அழுத்தம் இருந்துச்சு, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பர்டிகுலர் சீன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுட்டேஜ் இதில் வந்து கதையை டிவியேட் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் எடிட் பண்ணிட்டோம். பட் அது வந்து சக்திவேல் சார், திருப்பூர் பாப்பீஸ் சக்திவேல் சார், இன்ஃபேக்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்ட், அவர் யூனியன் பிரசிடென்ட், அவர் ஒரு காட்சியில் நடித்தார். அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அகாமடேட் பண்ண முடியல. அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருந்துச்சு எனக்கு. பட் சம்டைம்ஸ் கதை அது ஃப்ளோவில் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா வைக்க முடியாது. என்னுடைய அடுத்த படங்கள் வந்து எதிரியன் 3, திருப்பி நம்பியார் ஆரம்பிக்க போகிறோம். நானும் சந்தானம் முதல் முறை வந்து சந்தானம் அவர்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் அந்த படத்தில் அவர் ரொம்ப புதுமையான ரோல் பண்ணுறாரு. அண்ட் எனக்கும் அந்த படம் வந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட். நான் பண்ண படங்கள்லேருந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட். வெல் ஆனஸ்ட் பார்ட் வந்து நம்பியார் படத்தில் நம்பியார்ன்ற கேரக்டர் வந்து சந்தானமோட பேர், டைட்டில் ரோல் அவரது. என் பேர் ராமச்சந்திரன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நத்திங் டு டூ வித் இந்த கேரக்டர். இந்த படத்துக்கு தட்ஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ரீலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் நம்பியார்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில். வெல் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், பாகன் திரைப்படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருந்திருக்கு. நல்ல படம், நல்ல அழகான ஒரு ராம்காம், விறுவிறுன்னு இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோடு போய் ஜாலியாக கலகலப்புன்னு பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஐம் ஷுர் யூல் பி என்டர்டெயின். தியேட்டரில் போய் பாருங்கள். பைரசி மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் கூட இருக்க வேண்டும். நல்வாழ்த்துக்களும் இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.